வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ரூபாய் 1210 வைத்துள்ளனர். ஏயின் 4/15 பங்கானது பியின் 2/5 பங்கிற்கு சமம் எனில் பி வைத்திருக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ ரூபாய் வச்சுருக்காங்க? 1210. ஸோ அப்போ நம்மகிட்ட இருக்கிறது இப்போ என்னென்னா மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1210 ரூபா. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏயின் 4/15 பங்கானது பியின் 2/5 பங்கிற்கு சமம். ஏயின் 4/15 அப்படின்னா 4/15 இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? இது பியின் 2/5 அப்போ 2/5 இன்ட்டு பி, இந்த ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மொத்த தொகையும் கொடுத்துட்டு அப்போ பி வைத்திருக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? 2ன்னு கிடைக்கும், இங்கே 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2/3 இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்குமா? நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பியை இந்த சைட் கொண்டு வர போகிறேன். அப்போ இது டிவிஷனில் போயிருமா? அதுக்கப்புறம் இங்கே 2/3 அந்த சைட் போனால் 3/2 மாறிடும். இப்போ A/Bயை நம்ம எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாமா? அப்போ 3/2 3:2. அப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள ரேஷியோவை விகிதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த தொகை நமக்கு தெரியும். இப்போ நமக்கு என்ன தேவை? பி வைத்திருக்கக்கூடிய தொகை அதான தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரேஷியோவையும் அந்த மொத்த தொகையும் வச்சு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 + 2 5ன்னு கிடைக்குமா? அதில் பிக்கு என்னது? 2. ஸோ அதை மேலே போடணும். இன்ட்டு மொத்த தொகை எவ்வளவு? 1210. ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? 2 10 4 20 2 10. ஸோ அப்போ 2 இன்ட்டு 242ன்னு கிடைக்கும். ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 484ன்னு கிடச்சிருக்கு. அப்போ பி வைத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவுனா 484 ரூபா. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.